அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி. ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி. திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் பொது பலன்கள். ஆடி மாசத்துக்கான கன்னி ராசி பலன்கள். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மிக அற்புதமான மாதமாக தொடங்குது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். பொதுவாக ராசிநாதன் ஸ்தான பலம் பெற்றிருந்தாலே அந்த மாதம் கொஞ்சம் வலுவான அமைப்புல தொடங்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக ராசிநாதன் 10ஆம் இடத்துல ஒரு தசம கேந்திரத்துல ஆட்சியா இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களின் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அனைத்தும் மேம்படக்கூடிய மாதமா இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிநாதன் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் அமைப்புகளை நல்ல அமைப்புகளை மாற்றத்தை பண்ணி கொடுப்பார். அவர் அதில் 20ஆம் தேதிக்கு பிறகு வக்ரமும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்புனால தொழில் அமைப்புகள்ல வேலை அமைப்புகள்ல கொடுக்கக்கூடிய துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவும், வங்கித்துறை மற்றும் நிதி நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் இந்த மாத இறுதியில் அதற்கு உண்டான பண பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியன் இந்த அமைப்புகளால் உடன் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உங்களை பாராட்டக்கூடிய மாதமாகவும் இருக்கும். நிறைய இடங்களுக்கு ஒரு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய இந்த மாதத்தில் எனக்கு ரிசல்ட் வருது, நான் எனக்கு வெற்றி பெறுவனா அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். நிறைய சாதகங்கள், நான் ஒரு இடத்துல ஒரு கடன் கேட்டிருக்கேன், அந்த கடன் இன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கடன் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சிலருக்கு நான் இந்த கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கணும், அதுக்கு பொருளாதார வரவு சிறப்பா இருக்குமா அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொழில் மேம்படக்கூடிய மாதம், வாடிக்கையாளர் அறிமுகங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், புதிதாக ஒரு அறைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் சமையல் அறைக்கு தேவையான சாதனங்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். பொதுவாக சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தாலே மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், மனைவி நீண்ட நாளா எனக்கு நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க வாங்கி கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற பொருள் இந்த மாதம் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மற்றும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ஒரு மிடில் ஏஜ்ல வச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஏஜ் அட்டன் பண்றது சில அமைப்புகள்லாம் இருக்கு, அந்த மாதிரி நினைச்சிட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் உங்க ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய மாதமாகவும்,
நிறைய பெண் பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வரன் அமைப்புகள் இந்த ஆடி மாதத்துல எனக்கு எப்படி தள்ளி போயிட்டே இருக்கு, ஆடி மாசம் கழிச்சு நான் ஒரு வரன் உறுதி பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு அந்த வரன் உறுதி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அந்த வரன் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உடல்நல பிரச்சனைகள், மன சோர்வு சிலருக்கு கடுமையா கொடுத்துட்டு இருக்குது. ஒரு 40 வயசு மேற்பட்டவர்களுக்கு அந்த உடல் அமைப்புகள், மன சோர்வு அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதி, ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அது நீங்கி மன புத்துணர்ச்சியும் உடல் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய மாதமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். ஒரு சில கன்னிராசிக்காரர்கள் கால் வலியில் அவதிப்பட்டிருந்தவர்கள் கூட இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த கால் வலி சரியாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு நின்று கொண்டே பறிமுடிந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இது விடிவு இல்லையா, மேல் அதிகாரிகிட்ட சொல்லலாமா அப்படின்னு தயங்கொண்டிருந்தவர்களுக்கு அது சம்பந்தமான நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு சாதகமான வரக்கூடிய மாதமாகவும் அமையும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் எனக்கு எந்த நெகட்டிவுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, 6ஆம் இடத்தில் மற்றும் 12ஆம் இடத்தில் சுக்கிரனோட இணைஞ்சிருக்கக்கூடிய கேது மனைவி கூட சிறு சிறு வாக்குவாதங்கள் காலையில் வாக்குவாதம் மாலையில் சரியாகக்கூடிய மாதமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் 17ஆம் தேதி வரை 9ஆம் இடத்தில் இருக்கிற இடத்தில் தந்தை வழிகளில் சற்று கவனமாக தேவை, சற்று வார்த்தைகள் நிதானம் தேவை. தந்தை அமைப்புகள், தந்தை வயதில் உறவு முறையில் இருப்பவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. மற்றும் இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருக வழிபாடு செய்வது மிக உத்தமம், மிக சிறந்தது. மற்றும் இந்த மாத பௌர்ணமியில் சந்திர தரிசனம் செய்வது, ஆன்மீக பயணமாக ஒரு கிரிவலம் செய்வதும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திற்கு ஏற்ற பரிகாரங்களாகும், வழிபாடாகும். இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் மிக கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தேதி ஆடி மாதம் 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகளில். இந்த மாதங்கள் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. நண்பர்களிடம் மற்றும் புதிய உடையிடம் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது போன்ற அமைப்புகள் இந்த 3 நாட்களே சற்று நிதானமும் கவனமும் தேவையான மாதம்.